GMAT சிலபஸில் இன்றைக்கி பார்க்குற டாபிக் ஒரு நம்பருக்கு வந்து எவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது, அந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஆட் பண்ண என்ன வரும். ஸோ அது ரெண்டு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ GMATங்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருக்கிற சிலபஸ் தான் இப்போ முன்னாடி இருக்குது. ஸோ இந்த சிலபஸில் இருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் நம்பர் தியரி. ஸோ நம்பர் தியரியில் ஒன் ஆஃப் த சப் டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வர்ற எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அன் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு இன்டிஜர் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த இன்டிஜரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் முடித்ததுக்கப்புறம் பவரை மட்டும் பார்க்கணும். இதில் நமக்கு எவ்வளோ பவர்ஸ் வருதுன்னா P, Q, R 3 தான் வரணும்னு இல்லை, இன்னும் டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ்லாம் வரலாம். இந்த பவர்ஸ் கூட எல்லாத்துலேயும் ஒரு 1 ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ண என்ன வருமோ அதுதான் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் இங்கே இருக்குது. ஃபைண்டிங் த நம்பர் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 450. நல்லா கவனிச்சுக்கோங்க, 450 இல்லை என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, 1ம் அதே நம்பரும். அப்போது இப்போ 7 கொடுத்தாங்கன்னா 1ம் 7ம், 100 கொடுத்தா 1 100. இந்த நம்பரில் வந்து எப்போயுமே ஃபேக்டர்ஸாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஃபேக்டர்ஸ் இதையும் சேர்த்து தான் ஃபார்முலாவில் இது ரெண்டும் சேர்ந்தே வந்துடும், ஆன்சர் வந்துடும். நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் தேவையில்லை. அப்போ 450 நம்ம என்ன பண்ணணும்னு மட்டும் பார்ப்போம். இந்த 450 வந்து நார்மல் ஸ்கூல் லெவலில் தமிழில் சொல்லணும்னா காரணிப்படுத்துதல்னு சொல்லுவோம். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 450 எப்போவுமே 2லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைம் நம்பர் அப்படின்னா அது 2 தான். ஏன்னா 1ன்னு போட்டால் எல்லா நம்பர் வரும், அது ப்ரைமில் வராது. 2ல் ஆரம்பிச்சுக்கோங்க. 250 2 டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 225. 225 × 2 தான் 450. இப்போ இது மறுபடியும் 2ன்னு எழுத முடியாது. அப்போ நான் அடுத்த நம்பர் 3ஐ யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா 225 வந்து ஈவன் நம்பர் கிடையாது. இப்போ அடுத்தது 225 தேர்ட் டேபிளில் போகுமான்னு பார்ப்போம். 7 3s are 21 21. அப்போ ரிமைண்டர் 1 இருக்கும். 15 5 3s are 15. ஸோ மறுபடியும் தேர்ட் டேபிளில் போட்டு பார்க்குறேன். 2 3s are 6, மிச்சம் 1 இருக்குது. இந்த 1 இதோட சேரும்போது 15. அப்போது 5 3s are 15. மறுபடியும் இப்போ 3 போட முடியாது, 5 எழுதிக்கிறேன். 5 × 5 25. ஸோ இப்போ நமக்கு என்ன நம்பர்லாம் வந்திருக்குன்னு பார்த்தா 2 வந்து ஒரே ஒரு தடவை வந்திருக்கு, 3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, 5ம் 2 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ 2 ஒரு தடவை, 3 2 தடவை, 5 வந்து 2 தடவை. அப்போ இந்த பவரை தான் நான் பார்க்கணும். இதுதான் வந்து என்னோடய ஃபார்முலா. இந்த பவருக்கு பேர் தான் PQR. அப்போது 1 2 2 அப்படிங்கிறது இந்த PQR. இது கூடலாம் நான் 1 ஆட் பண்ணணும். ஸோ 1 ஆட் பண்ணியாச்சு. 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள். இது 2, இது 3, இது 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 × 3 × 3 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18. இந்த 18ங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா 450யோட எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்கள் எழுதி கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 வருங்கிறாங்க. 450யோட மொதல் ஃபேக்டர் 1, அடுத்த ஃபேக்டர் 2, அதுக்கு அடுத்த ஃபேக்டர் 3, 4 வருமா அப்படின்னு பார்த்தா 4 2 இருக்கிறதுனால 4 ஆட்டோமேட்டிக்காக வரும், இந்த பிளேஸில் வரும். செக் பண்ணி பாருங்கள். சரி, 4 வராது. நமக்கு 2 2 இருந்தால் தான் 4 வரும். ஒரு 2 தான் இருக்குது, 4 வராது. ஆனால் 2 3 இருக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னா 9 வரும். 2ம் 3 இருக்கிறதுனால 6 வரும். இங்கே 5 இருக்குது, அப்போ 5 எழுதிக்கலாம். ஸோ இப்படியே ஒன்றுனா நீங்கள் எழுதிக்கிட்டே போகணும். அதாவது இந்த 5 எடுத்துக்கலாம், இந்த 5 × 5 எடுத்துக்கலாம், 5 × 3 எடுத்துக்கலாம், 3 × 3 எடுக்கலாம், 3 × 2, இந்த மாதிரி இந்த 2 3 5 இந்த நம்பர்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த நம்பர்லாம் எழுதலாம். நீங்கள் 5 × 5 × 3ன்னு எடுக்கலாம், தப்பு இல்லை. அப்போது 5 × 5 25, 25 × 3 75, 75 இதில் வரும் இந்த லிஸ்ட்டில். இப்படி நீங்கள் எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வர்ற நம்பர்ஸை நம்மளால் ஈஸியாக வந்து எழுதி பார்க்க முடியாது. மொத்தம் 80 நம்பர்ஸ் வருங்கிறது தான் அந்த ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 450யோட ஃபேக்டர்ஸ் 1 2 2, இதோட ஒரு 1 ஆட் பண்ணுறீங்க, இங்கே ஒரு 1 ஆட் பண்ணுறீங்க, ஒரு 1 ஆட் பண்ணுறீங்க. டோட்டல் ஆன்சர் 3 × 3 × 2 18 ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 18. இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது செகண்ட் டாபிக். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் அன் இன்டிஜர். இப்போ நான் 450யோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சேன். என்ன வந்துச்சு அப்படின்னா 18 ஃபேக்டர்ஸ் வந்துச்சு. இந்த 18 ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதி பார்க்குறதே கஷ்டம். எழுதி அதை மொத்தமாக ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆன்சர் எப்படி சொல்கிறதுங்கிறது அடுத்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா அந்த 450யே இந்த ஸ்ட்ரக்சருக்கு எழுதுகிறோம். ஏற்கனவே நான் எழுதுனது தான். 450
2 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிறது இன்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா பாருங்கள், ஏ பவர்னு இருக்குது. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 2 பவர் 1. அந்த 2 பவர் 1 எழுதிட்டு இந்த 1 கூட மறுபடியும் ஒரு 1 ஆட் பண்ணுங்கள். இப்படி ஆட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடிஷ்னலாக ஒரு -1 போடணும். அதான் ஃபார்முலா. ஏ பவர், இங்கே ஏ பவர் பின்னா இங்கே ஏ பவர் பி ப்ளஸ் 1 -1. இங்கே பி பவர் கியூ அப்படின்னு இமேஜின் பண்ணிங்கன்னா பி பவர் கியூ ப்ளஸ் 1 -1. சி பவர் ஆர்னு இருந்தால் சி பவர் ஆர் ப்ளஸ் 1 -1. ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு எழுதி மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டாவது என்ன இருக்குன்னா 3 பவர் 2 ப்ளஸ் 1 -1, 5 பவர் 2 ப்ளஸ் 1 -1 இங்கே தனியாக பை கீழே என்ன போட போகிறோன்னா இந்த பேஸ், இந்த 2 3 5 என்னெல்லாம் ப்ரைம் நம்பர் இருக்கோ அந்த ப்ரைம் நம்பர் எழுதி -1, ப்ரைம் நம்பர் -1, ப்ரைம் நம்பர் -1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதில் நம்ம கிடைக்கிற ஆன்சரு இது வந்து 4 -1 3, 9 -1 8, 27 -1 26, 125 -1 124. ஸோ இந்த 3 நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். கீழே 1, இது 2, இது 4. ஸோ 1 × 2 × 4. இந்த மொத்த நம்பரை எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த 3 அப்படியே எழுதியாச்சு. இந்த 26 இருக்குது, அதை வந்து 2 × 13 எழுதியாச்சு. 124 வந்து 4 × 31 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா 3 4s are 12, 1 × 4 4, ஸோ 31 வரும். 4 × 31 இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ 2 கேன்சல், இந்த 4 கேன்சல். இப்போ ரிமைனிங் நம்ம எனக்கு என்ன இருக்குன்னா 3 × 13, 3 × 13ன்னு பார்த்தீங்கன்னா 39 இன்ட்டு இந்த 31. ஸோ இது 2 நம்பர் தான் வந்திருக்கு, இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 39 × 31 மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 9 வரும், இங்கே 3 வரும், இங்கே 27க்கு 7, ரிமைண்டர் 2, இங்கே ஒரு 9, 10 11. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 9, 10க்கு 0, ரிமைண்டர் 1, 1 2 0 9 தான். எல்லா ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர். ஸோ கொடுத்த நம்பர் 450. இந்த 450 நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ 450 முதல் ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கிடைக்குது. இது மட்டும் ஃபேக்டர்ஸ் கிடையாது. இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா 2 ஒரு ஃபேக்டர், ஏற்கனவே 1 ஒரு ஃபேக்டராக இருக்கணும். இந்த 3 ஒரு ஃபேக்டர், 2 ஒரு 2 தான் இருக்கிறதுனால நம்மளால் இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணி 4 கொண்டு வர முடியாது. 5 கொண்டு வர முடியும், இங்கே இருக்குது. 6 கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா 3 × 2 6 வருது. 7 கொண்டு வர முடியாது, 8 வராது. 9 வரும், 3 × 3 9 வரும். 10 வரும், 2 × 5 10. 11 வராது, 12 வராது, ஏன்னா 3 × 2 6 மட்டும்தான், இன்னொரு 2 இல்லை. 13 வராது, 14 வராது, 15 வரும். இது மாதிரி ஒவ்வொரு நம்பராக நான் எழுதணும், ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா நான் லாஸ்ட்டு 450 வரைக்கும் எழுதணும். ஸோ மொத்தம் அந்த வர்ற 18 நம்பர் அப்படிங்கிறது மொதல் சம்மோட ஆன்சர். இந்த 18 நம்பரையும் கூட்டுனா என்ன வரும், ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 1209. ஸோ இதுதான் நம்ம பார்த்த இந்த 2 டாப்பிக்கோட ஆன்சர். இது மாதிரி நீங்களும் சில நம்பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்த 2 ஃபார்முலாவுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.